வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புதிய செய்தியாகவும் ஒரு ஒரு பொது அறிவு சம்பந்தமான தேடலாகவும் மற்றொரு ஒரு ஒரு அதிசயமான செய்தியாகவும் இது இருக்கும். இந்த ரஷ்யா நாட்டின் அணு விஞ்ஞானிகள் சேர்ந்து அணு மின் நிலையம் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள். நீங்கள் உடனே கேட்கலாம், அணு மின் நிலையம் உருவாக்குறது என்பது ஒரு சாதாரண விடயம், நிலத்தில் செய்யலாம் தானே? அப்படி இல்லை. விண்வெளியில், அதாவது நிலவில் சந்திரனில் அணு மின் நிலையம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம் அங்கு மின்சாரத்தை பெறுவதற்கான முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலையை செய்தவர் யார் என்று சொன்னால், ரஷ்யா நாட்டின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாப்சேவ் என்பவர் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த காணொலிக்கு நீங்கள் புதுசாக வருகிறவர்கள், நீங்கள் இந்த காணொலியை புதிதாக பார்க்குறவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த ரஷ்யாவின் அந்த அணு மின் நிலைய செயற்பாட்டுக்கு, இந்த திட்டத்திற்கு 2 நாடுகள் உடன்பட்டிருக்கின்றன, ஆதரவு வழங்கியிருக்கின்றன. அவை இணைகிறதுக்கு முன் வந்திருக்கின்றன. அந்த 2 நாடுகளும் யாருன்னு சொன்னால் எதிரும் புதிருமாக இருக்கிற சீனாவும் இந்தியாவும் தான். ஆகவே இந்த 3 நாடுகளும் இணைஞ்சு நிலவில் சந்திரனில் அணுமின் நிலையம் நிலையம் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள். அந்த நிலையம் உருவாக்கினால் வாழ்த்துக்கள், வெற்றிகள். அங்கு செல்வோருக்கு அந்த மின்சாரத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கு செல்வோர்கள் இலகுவாக திறறங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பல்வேறு நன்மைகள் அந்த அணுமின் நிலையங்கள் இருந்தால் அங்குள்ள ஒளிகள், வெளிச்சங்கள், கருவிகளை இயக்கக்கூடிய மாதிரி பல்வேறு சாதனங்களை எதிர்காலத்தில் இயக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விண்வெளியில் நிலவில் அணு மின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதில் இணைந்து செயற்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளன. ரஷ்யா அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாப்சேவ் ரஷ்யா அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாப்சேவ் இந்த தகவலை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 1/2 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் இது அமைக்கப்பட உள்ளது. சர்வதேச விண்வெளி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய வகையில் நாங்கள் முயற்சித்து வருகின்றோம். நிலவில் அணு மின் நிலையம் அமைப்பது ஒரு சிக்கலான முயற்சியாக இருக்கும். எனினும் மனிதர்கள் அங்கு நேரடியாக ஈடுபடுத்தாமல் தானியங்கி முறையில் இந்த மின் நிலையம் கட்டுமான பணிகள் அங்கு மேற்கொள்ளப்படும். பார்த்தீங்களா அதிசயத்தை? அதாவது இங்கே இருந்து மனிதர்கள் அதை போய் அங்கே செய்ய மாட்டார்கள். உரிய கருவிகள், சாதனங்களை எடுத்து செல்கின்ற ரோபோக்கள், அதாவது தானியங்கி மெஷின்கள், இயந்திரங்கள், ரோபோக்களை வச்சு கொண்டு தான் அங்கே அந்த கட்டுமான பணிகளை செய்ய போகிறார்கள். நிலவில் மின் உற்பத்தி நிலையம், அதாவது அணு மின் உற்பத்தி நிலையத்தை ரோபோக்களை, இயந்திரங்களை வச்சு தான் அங்கே செய்ய போகிறார்கள். இத்திட்டத்துக்கான தொழில்நுட்ப தீர்வுகள் முடிவடைந்த நிலையில் இருக்கிறது. அனைத்து வேலைகளும் பூர்த்தியாகிப்பட்டு இருக்கின்றன என்று ரஷ்யா அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாப்சேவ் தெரிவித்துள்ளார். நாங்களும் இந்த திட்டத்தை வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். எதிர்காலத்தில் விண்வெளிக்கு போகிறவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவிகள் கிடைக்கும், பல்வேறு தடங்கள் இல்லாமல் விண்வெளிக்கு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறது. இதை விட அங்கே மின்சாரம் உற்பத்தி செய்தால் மனிதன் வாழ்கிறதுக்கு உரிய ஏதுக்களும் அங்கே கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சுக்கொண்டு அங்கே இயற்கையை மாற்றி அமைக்கலாம். எதிர்காலத்தில் நீங்கள் எல்லோரும் சந்திரனில் போய் குடியேறலாம். பாருங்கள். நன்றி.